இஸ்லாமிய தலைவர் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ தாராளமாக வரட்டும், அது ஒரு லைவ் போடுங்க, நேரடியாக பேசுவோம். நீங்க பேசக்கூடிய சிஏஏவா இருக்கட்டும், அல்லது இந்த புதிய மசோதா தாக்கல் செய்வதாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறீர்கள். நீங்கள் எதிர்க்கிற ஒரே ஒரு விஷயமாவது நியாயம் இருக்கிறது என்று நிரூபித்தால் நான் பாஜகவை தூக்கி எரிஞ்சிட்டு உங்க கூட வரேன். நானும் பாஜகவை எதிர்த்து போராட தயாரா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உண்மை தேவை. என் சமூகம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் சமூகத்தின் குரலையும் அவர்களுடைய உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கு தானே நான் பாரதிய ஜனதா கட்சியில பாடுபடுறேன். அதுக்குத்தானே ஒரு தேசிய செயலாளராக நான் பொறுப்புல இருந்துகிட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போய் அந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக தான் அல்லும் பகலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அது தவறாக இருக்குன்னு நீங்க எனக்கு புரிய வைங்க. நான் இப்ப பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போற மாதிரி நீங்கள் எனக்கு புரிய வைத்தால், நான் ஒரு ஆள் வந்துட்டா அது பிஜேபிக்கு ஒரு பெரிய இழப்பு தானே. நீங்க பெரிய சாதனை நிகழ்த்தியதை நீங்க பேசலாம் இல்லையா? பாத்தீங்களா, இவ்வளவு காலம் இஸ்லாமியர் என்ற அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சிக்கு உயிரை அர்ப்பணித்து வேலை செய்த ஒருத்தரையே நாங்க புரிய வச்சுட்டோம்னு சொன்னா அது ஒட்டுமொத்த இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் திமுகவிற்கும் திருமாவளவனுக்கும் லட்டு சாப்பிட்ட மாதிரி. அப்படியாவது வாங்கன்னு நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நீங்க அதற்கும் வராவிட்டால் நீங்கள் எல்லாம் கோழைகள், பேடிகள், சமூகத்தை தவறாக சித்தரிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள். ஓப்பன் சேலஞ்சுக்கு முடிஞ்சா வாங்க, இல்லையா மோதி பார்க்க முடியலன்னா எங்கேயாச்சும் முட்டு சந்தில போய் கத்திக்கிட்டு இருங்க. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், ஒரே மூச்சா ரொம்ப அழகா இந்த ஒரு பெரிய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். இப்போ என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன இந்த விஷயம் ஒரு புரிதல் இப்போ கிளியரா இருக்கு. ஆனா இது எத்தனை முஸ்லிம் அவங்க சமூகத்துக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது தெரியல சார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த முஸ்லிம் தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. பிஜேபி அவர்களால இப்போ திருப்பியும் ஒரு பெரிய கலவரம் இங்கேயும் வெடிக்க போகுது, பங்களாதேஷ் மாதிரியே. அவங்க இந்த மாதிரியான ஒரு சட்ட மசோதா இங்க கொண்டு வந்திருக்க கூடாது, இதனால ஒரு பெரிய கலவரம் வெடிக்க போகுது, நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி எங்களை சீண்டி பாக்குறீங்க, அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா மோடி வரமாட்டார் அப்படின்ற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுதே சார். அப்போ இது புரிதல் போய் சேரலையா? மக்களுக்கான அந்த புரிதல் போய் சேரலையா? உங்களுடைய சரியான கேள்வியை நான் மதிக்கிறேன். அதாவது ஒரு தரப்பு எதை பிரச்சனையாக ஆக்குகிறார்களோ அது மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணப்படுது. இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா மீடியாக்களிலுமே இந்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை திட்டமிட்டு செய்திகளை கொண்டு போகிறார்கள். சரி, இன்னொரு பக்கம் இது சரியானதுன்னு பேசக்கூடிய எங்களை போன்றவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்து நாங்க பேசினா எந்த மீடியா கூப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு மக்களால் பிரபலமாக அறியப்பட்ட எந்த மீடியாவாக இருந்தாலும் வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு இஸ்லாமியர் பேச வர்றாருன்னா கூப்பிட மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ராமசாமி குப்புசாமியை கூப்பிட்டு நீங்க இந்த விஷயத்தை பேசுங்க, எதை பேசுங்க, வக்ஃப் மசோதாவை பேசுங்க. அந்த பக்கம் ஒரு இஸ்லாமியரை கரெக்டா உட்கார வச்சிருப்பாங்க. அவர் சொல்லுவார், பாத்தீங்களா எங்க உரிமையெல்லாம் பறி போகுது. இங்க ராமசாமிக்கு இவர் என்னதான் இருந்தாலும் சட்டத்தை பேசுவார தவிர அவருக்கு இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்ன, நபிகள் நாயகம் வக்ஃப்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு புரிதல் இல்லாம அவர் எதையாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலும் உடனே ஊடகம் பார்த்தீர்களா, இதுதான் அவங்களுடைய நோக்கம், இதுதான் பாஜக, இதுதான் இந்துத்துவான்னு ஏதாவது அவர் தெரிந்து பேசினால் பரவாயில்லை, தெரியாம 10 பேர்ல ஒருத்தர் பேசிட்டாலும் அந்த ஒருவர் பேசினதை தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தியில எல்லாத்திலையும் டைப் பண்ணி இந்தியா முழுக்க வைரல் ஆக்குனா அப்ப ஊடகம் என்ன செய்யுது? நேர்மறையான சிந்தனையை விட அவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனை, ஒரு பக்கத்தை சாதகமாக ஒரு பக்கத்தை எதிராக காட்ட வேண்டும். நான் ஊடகங்களுக்கு பொதுவான இந்த சோசியல் மீடியா மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கிற இந்த எல்லா விதமான ஊடகங்களுக்குமே நான் சொல்றேன். அது செய்தி சேனலா இருக்கட்டும், சன் நியூஸா இருக்கட்டும், புதிய தலைமுறையா இருக்கட்டும், அல்லது நியூஸ் 7 இருக்கட்டும், நீங்கள்லாம் எங்களமான ஆட்கள்கிட்ட பேசுங்க. அப்ப ஒருத்த நான் வன்முறை ஏற்படும் சொல்றான், கொதிப்பேன்னு சொல்றான், நாட புரட்சிக்கு உள்ளாகும்னு சொல்றான், அதை மட்டும் ஆதரித்து நீங்கள் காட்டுகிறீர்களே, அப்படி தேவையில்லைப்பா. இதுல ஒண்ணுமே இல்லைன்றதை நான் சொல்றேன். ஒரு இஸ்லாமிய நபராக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவரும் ஒரு இஸ்லாமிய அமைப்பு அல்லது திமுக இருந்து நீங்க யாரை கொண்டுட்டு வந்தாலும் அப்படி பேசினாதானங்க ஒரு புரிதல் வரும். இவரும் இஸ்லாமியர், அவரும் இஸ்லாமியர், 2 பேரும் பேசுறாங்க. இதில் எது நியாயமானதுன்னு ஒரு பாமர ஹிந்துவாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்னுடைய குரல் போகல, இந்த மசோதால இருக்கிற நியாயங்கள் தெரியப்படலைன்னா, இது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகல அப்படின்னா என்ன நடக்கும்? இயல்பாகவே மறுபடி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் போராடுவாங்க, கைது செய்யப்படுவாங்க, தடியடி நடத்தப்படும், இஸ்லாமிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு மறுக்கப்படும், அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுவார்கள். தொடர்ந்து போராடும் பொழுது இது ஒரு வன்முறை சமூகமாக மாறுகிறதோ என்ற எண்ணம் சக இந்துக்களுக்கு வரும். நாளைக்கு ஒரு கலவரமோ பிரச்சனையோ வந்தா இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள், உயிரிழப்புக்குள்ளாவார்கள், பெரும்பான்மையா அதுதான் நடக்கும். இது தேவையா இல்லது இது தொடரணுமா அப்படின்ற கேள்வியை முன்வைத்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை சார்ந்து
இந்த சித்தாந்தம் சார்ந்து இஸ்லாமிய மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய எங்களை போன்றவர்களை உங்களால் முன்னிறுத்த முடியாவிட்டால் அப்போ உங்க நோக்கம் தெளிவாக தெரிகிறது. திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் நீங்கள் காலை கழுவக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். உங்களிடத்தில் நேர்மை இருந்தால் எந்த ஊடகமாக இருந்தாலும் எங்கள் தரப்பையும் கேளுங்கள், எங்கள் தரப்பையும் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கொண்டு செல்லுங்கள். 20 கோடி மக்கள் ஆட்டு மந்தைகளை போன்று காலம் காலமாக காங்கிரஸ் சொன்னதை கேட்டு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே இஸ்லாமியர்களை ஒழிக்கக்கூடியது என்று நினைக்கிறார்களே, அவர்கள்ட்ட கருத்தியல் மாற்றத்தை ஏற்படுத்த குறைந்தபட்சம் இது எங்கள் நிலைப்பாடு என்று அவர்கள் கேட்கிற வாய்ப்பையாவது கொடுங்க அப்படின்னு நாம உங்க ஊடகத்தின் மூலமே கோரிக்கை வைக்கிறோம். சார், இப்போ நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இல்ல மக்கள் இது மூலமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு விருப்பமாவும் இருக்கு.